ஆண்டு 2007ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 17ஆம் தேதி. இன்றைக்கு மனித உரிமை தினம். ஆனால் எங்களுக்கு இது வந்து கருப்பு தினமாக தான் நாங்கள் கொண்டாடுறோம். என்ன தினம் என்றாலும் எங்களுக்கு அது கருப்பு. தயவு செய்யுங்க ப்ளீஸ், தயவு செய்து இந்த சர்வதேச நீதியை கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அப்பா மீண்டும் மறுபடியும் கிடைக்கணும் எங்களுக்கு சர்வதேச நீதி வேணும். சர்வதேசம் எங்களுக்கு நீதியை பெற்று தரணும். இல்லைன்னா சர்வதேசம் எங்களை கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு சர்வதேசம் தான் நீதி தர வேணும். எங்களுக்கு சர்வதேச பொறிமுறையோட நீதி வேணும். எங்களுக்கு உலக பொறிமுறை தேவையில்லை. நாங்கள் இங்கே தானும் கேட்க மாட்டோம். எங்களுக்கு நீதி தானும் கேட்க மாட்டோம். இந்த இடத்துல சரணடைஞ்சோன்னா இந்த இடத்துல ராணுவம், இந்த ராணுவம் என்றது அந்த இடத்துல பிடிச்சி கேட்க வேண்டியது, பொறுப்பு கூற வேண்டியது நீங்க. உண்மையை சொல்லணும், பொறுப்பை சொல்லணும், நீதியை சொல்லணும். இது அது ஒன்றும் இல்லை. உண்மையும் இல்லை, நீதியும் இல்லை, பொறுப்பும் இல்லை. என்னத்துக்கு நாங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் வரணும்? நாங்கள் உலகத்துக்கு உலக பொறிமுறை எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு சர்வதேச பொறிமுறை தேவைன்னு நாங்கள் போராடி நிற்கிறோம். ஆனால் எங்களோட உயிர் உள்ள வரை, எங்களோட புள்ளிகளை நாங்கள் காணும் வரை நாங்கள் வீதியில போராடுவோம். நாங்கள் வீதியில போராடுவோம் சொல்றோம். போராடுறதுக்கு மறுக்க இயலாது. எங்களோட போராட்டத்தை எங்களோட புள்ளிகளுக்காக நாங்கள் போராடுறதை மறுக்க இயலாது. எந்த புள்ளிகள் இல்லை. இவ்வளவு இந்த உலகத்தில் உள்ள புள்ளிகள் முழுக்களும் கொண்டு துளைஞ்சு போட்டீங்க. என்ன எங்க வச்சிருக்கிறீங்க? விட வேண்டியதானே, இனியாவது விட வேண்டியதானே? இல்ல புற என்ன உங்கள்கிட்ட நாங்க வர மாட்டோம். உங்களோட காலடிக்கே வர மாட்டோம். எங்களுக்கு சர்வதேச நீதி வேணும். சர்வதேசம் எங்களுக்கு நீதியை பெற்று தரணும். இல்லைன்னா சர்வதேசம் எங்களை புள்ளிகளை கொண்டு வந்து துளைஞ்ச மாதிரி எங்களை சர்வதேசம் எங்களை எல்லாரும் அழிக்கட்டும். தமிழரை படுத்து நாங்கள் பிறந்ததே பாவம். நாங்கள் தமிழரா பிறந்திருக்க கூடாது. அதனால தானே பெரும்பாலான சிங்களவர் எங்களை இந்த மாதிரி எல்லாம் செய்யறோம். இந்த மாதிரி செய்யறோம். எங்களுக்கு நான் ஒன்றை கூறுறேன், எனக்கு இது கணக்கு இயலாது. எந்த புள்ளிகளும் சரணடைஞ்சவர் 3 புள்ளிகள் தாய் தகப்பன் 5 பேர். என்னம்மா மனித உரிமை நாட்கள், அந்த நாட்களில் தான் நீங்கள் செய்யணும். இடமாக மனத்தோடு தரமாக பிடிப்பட்டவர் வந்து இன்றைக்கு 28 வருஷம். அதே நாங்கள் காணாமல் 5 பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏதோ கடவுள் உதவியால் எல்லா பிள்ளைகளையும் கடைசி இன்றைக்கு நான் இந்த இந்த வாழ்க்கைக்கு சீக்கிரம் ஏதோ கஷ்டப்பட்டு எங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கையா. அதில் இப்போ இன்றைக்கு வருமா நாளைக்கு வருவோம். இந்த உயிரை பிடிச்சி கொண்டிருக்கிறோம். எனக்கு 9 வயது நான் நினைக்கிறேனோ இன்னும் இந்த இதில் பங்கு பெற்று ஒன்று நிற்கிறேன். தங்கச்சி உங்களோட சொந்தக்காரர் எங்களோட அப்பா காணா போனது 2007 6ஆம் மாதம் காணா போனவர். நாம் பிறந்ததுலேருந்து அப்பாவை பார்த்ததே இல்லை. 14 வருஷமாக காணாமல் நாங்கள் எல்லா இடத்துக்குமே போராட்டம் செய்து கொண்டு வரோம். ஆனால் இந்த இதுக்கு ஒருத்தருமே பதில் கூறலை. எங்களுக்கு சர்வதேச நீதி வேணுமென்னு தான் நாங்கள் எல்லாருமே இதில் காணாமல் போன எல்லாருமே 15 வருஷமாக இதில் போராடி கொண்டு வரோம். எங்களுக்கு நீதி வேணும், சர்வதேச நீதி. அதுக்காக தான் போராட்டம். என்ன பேர்? 2007ஆம் ஆண்டு இதுவரைக்கும் அந்த தகவல் கிடைக்கவே இல்லை. தகவல் எதுவுமே கிடைக்கும். போராட்டமும் செய்துட்டு வரோம். ஆனால் அதுக்கு ஒரு பதிலுமே கிடைக்கல. இன்றைக்கு மனித உரிமை தினம். ஆனால் எங்களுக்கு இது வந்து கருப்பு தினமாக தான் நாங்கள் கொண்டாடுறோம். என்ன தினம் என்றாலும் எங்களுக்கு அது கருப்பு தினம் தான். கருப்பு தினத்தை தான் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் இது போராட்டம் செய்து கொண்டு வரோம். எங்களுக்கு நீதி வேணும், சர்வதேச நீதி வேண்டும் என்றதுக்காக நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போராட்டம் செய்து கொண்டு வரோம். சர்வதேச நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் எல்லாருமே இருக்கிறோம். எல்லாரும் அவைய பிள்ளைகளை பார்க்கணுமென்றதுக்காக தான் இருக்கிறோம். எவ்வளோ சின்ன பிள்ளைகள் கூட போராட்டத்துக்கு போனதே இல்லை. ஆனால் சின்ன பிள்ளைகளையும் எல்லாம் கடத்தி வச்சிருக்கிறோம். அப்போ அவையெல்லாம் எங்களுக்கு கிடைக்கணுமென்றதுக்காக நாங்கள் போராட்டம் செய்கிறோம்.
உதவி செய்யுங்க ப்ளீஸ். தயவு செய்து இந்த சர்வதேச நீதியை கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அப்பா மீண்டும் மறுபடியும் கிடைக்கணும் எங்களுக்கு. நான் ஒவ்வொரு முறையும் இந்த வாசல் படியில் நின்று இந்த எந்த ஒரு தபால் கந்தர் வந்தாலும் வீடை தேடி வந்தாலும் அப்பா வருவார், அப்பா பற்றி ஏதாச்சும் ஒரு தகவல் கிடைக்குமான்னு ஒவ்வொரு முறையும் கேட்பேன். எங்கள் அம்மாட்ட ஒவ்வொரு முறையும் நான் கேட்காத ஒரு குரலே இல்லை. நான் அம்மாட்ட டெய்லி கேட்பேன், எங்கள் அப்பா அப்பா வருவார், அம்மா அப்பா வருவாருன்னு கேட்டு கேட்டு அம்மா ஏதாச்சும் கொண்ட சொல்லி சமாளித்து கொண்டே இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே மொத்தமாக 5 பொம்பளை பிள்ளைகள், எனக்கு ஒரு கடைசி தங்கச்சியும் 3 அக்காக்களும் இருக்கணும். அப்போ நாங்கள் அப்பாவை தேடி இன்னும் இந்த போராட்டத்தில் இறங்குவோம். அதே மாதிரி எத்தனையோ உறவுகளும் இதே மாதிரி வேறு வேறு இடத்துலையும் இப்படி போராட்டம் செய்து கொண்டிருக்கணும். நான் இந்த மீடியா முன்னாடி சொல்கிறேன்டா, எனக்கு அப்பா காணா போன அப்பா திருப்பி மீண்டும் கிடைக்கணும். அதே மாதிரி மற்ற உறவுகளுக்கும், எனக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா உறவுகளுக்கும் அவையோட சொந்தங்கள் கிடைக்கணும் என்று நான் தயவு செய்து உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து சர்வதேச நீதியை பார்த்துச்சு நம்ம எங்களுக்கு தயவு செய்து எங்கள் அப்பாவை திரும்ப தாங்கடு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மனித உரிமை தினம், ஆனால் நாங்கள் கருப்பு தினமாக கொண்டாடுறோம். ஏன்னு சொன்னால் எங்களோட உறவுகளுக்காக கருப்பு தினமாக கொண்டாடுறோம். இதுவரைக்கும் எங்களோட உறவு எந்த உறவுமே எங்களுக்கு திரும்ப கிடைச்சதுமே இல்லை. அதனால தான் இந்த மனித உரிமை குணத்தை நாங்கள் கருப்பு தினமாக கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதிய ஜனாதிபதியும் வந்திருக்கிறார். அவர்கிட்ட நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அனுரகுமார திசாநாயக்கா அவர்கிட்ட நான் தாழ்மையாக கேட்கிறேன். எங்களை மாதிரி காணா போன உறவுகள், இழந்த உறவுகள் திரும்ப கிடைக்கணும்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன். அதே மாதிரி இப்போ நிறைய உறவுகள் இங்கே காணா போயிட்டுனா, அப்போ எங்களை மாதிரி தான் அவியலும் காணா போய் அவியலை தேடுதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ இது வேற காலமாச்சும் ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இனியாச்சும் அனுரகுமார திசாநாயக்கான்ற ஆட்சியிலேயாச்சும் எங்களுக்கு திரும்ப எங்களோட அப்பா மாதிரி நிறைய சகோதர சகோதரிகளும் கிடைக்கணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தயவு செய்து இந்த மீடியாக்காரர் இருக்கின்ற தானே அவியல் மூலமாச்சும் எங்களுடைய அப்பா கிடைக்கணும் என்று நான் திருப்பி அவியலை தாழ்மையாக கேட்கிறேன். தயவு செய்து அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள்ட்ட நான் தாழ்மையாக கேட்கறது, எங்களோட அப்பாவை கண்டறிஞ்சினோம்னு சொன்னால் விடுதலை செய்யுங்க. அதே மாதிரியே நிறைய உறவுகளையும் விடுதலை செய்யுங்க. எவ்வளோ அச்சனமெண்ட் பார்த்தீங்களா? சர்வதேச பொறிமுறை தான் நீதி போகணும். அதுக்காக தான் நாங்கள் போராடி உங்களை புலிசாரில் நிற்கின வேறுங்க.